மதுரை ஆர்கேஎஸ் அகாடமி குரூப் 2, 2A, குரூப் 4 தேர்வுக்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு கொண்டு இருக்கிறது. முதல் டெஸ்டோட கொஸ்டினோட டெஸ்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். இப்போ நம்ம முதல் கேள்வி, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்பத்தமிழ் அப்படின்ற பாடத்துல இருக்கும். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் பாடத்திலேயே இருக்கும், இன்ப தமிழ் அப்படின்றதுல இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட கேள்வி அசதி. அசதி அப்படின்னா நம்ம அசதியா இருக்கும்போது தேன் சாப்பிட்டா நம்மளோட அசதி போயிடும். அப்போ அசதிக்கு தேன். ஸோ நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் இதுல எடுத்தா போதும், நம்மளால ஆன்சரை கரெக்டா எடுக்க முடியும். ஸோ அசதிக்கு தேன், அதுக்கடுத்து கவிதைக்கு வால், இளமைக்கு பால், அறிவுக்கு தோல், புலவருக்கு இருக்கலாம் வேல் இருக்கலாம். ஸோ எல்லா புலவரும் பெண் வச்சுதான் எழுதுவாங்க, ஆனா நம்ம தமிழ் புலவர்கள் மட்டும் வேல் வச்சு எழுதுறாங்களாம். ஸோ அதுதான் பாரதிதாசன் எழுதியிருக்காரு இன்பத்தமிழ் அப்படின்றதுல. ஸோ இன்பத்தமிழ் அப்படின்றதுல தமிழ் எங்கள் இன்பத்தமிழ்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுதியிருக்காரு. ஸோ அதுலதான் அந்த முதல் கேள்வி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படியே 2வது கேள்விக்கு போயிடலாம். ஓகே, கேள்வி எண் 2, தவறான பிரித்தெழுதலை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறான பிரித்தெழுதலுக்கு நம்மளுக்கு தெரியக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சி விதி. கண்டிப்பா புணர்ச்சி விதியும் இலக்கியத்துல இருக்க அந்த பொருளும் அதாவது அந்த வரிகளோட பொருளும் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பா என்ன எடுக்க முடியும் அப்படின்னா இந்த பிரித்தெழுதலை சரியா எடுக்க முடியும். ஸோ இப்ப கேட்ட கேள்வி தவறான பிரித்தெழுதல். ஸோ நம்ம சரியானது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அமுதென்று. இப்ப அமுது கூட்டல் என்று, அமுதென்று அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிரிச்சது சரியா தான் இருக்கலாம், நம்ம அதை எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதை மறுபடியும் சேர்த்து எழுதும் போது நம்மளுக்கு சரியான கோர்வையானது வரணும். ஸோ அப்ப அமுதென்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்க இத்து, அதாவது தூ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போல. அதாவது தூ அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்க ஊ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதியின்படி ஊ என்பது இந்த உயிர் வரனால இந்த ஊ இல்லாம போயிடும். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்னவா இருக்கும், இத்து மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்ப அதுக்கடுத்து இங்க இருக்க ஏ சேர்ந்து என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தோம்னா தே அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு உருவாகுது. ஸோ இப்போ இதை சேர்த்து எழுதும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அமுதென்று அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா நிலவென்று. ஸோ இதே இடத்துலயும் அதான் யூஸ் பண்றோம், நிலவென்று, நிலவு கூட்டல் என்று. இங்கேயும் அந்த இவ்வு கூட்டல் ஊ என்பது இருக்கு. ஸோ ஊ போயிருச்சு அப்படின்னா இவ்வு மட்டும் இருக்கும். இவ்வு கூட்டல் ஏ சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா வே அப்படின்னு மாறும். அப்ப நிலவென்று அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். தமிழெங்கள் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கூட்டல் எங்கள், எந்த புணர்ச்சியும் நம்ம இந்த இடத்துல உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் அதெல்லாம் வேணாம். இந்த இடத்துல உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி என்னது, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. தமிழெங்கள் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு தமிழெங்கள் கிடைக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா இது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு பண்பு பெயர் புணர்ச்சி இருக்கணும். ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர்னு இருக்கணும். எப்படி இருக்கணும், செம்மை கூட்டல் பயிர்னு இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னா செம் கூட்டல் பயிர்னு இருக்கு, மை விகுதி இல்ல, அதனால இது பண்பு பெயர்ல வரல, அதனால இது தவறு. சரிங்களா? சோ இப்ப அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி எண் 3, பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி உலகம், நிருமித்த அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உருவாக்கியன்னு வரணும். சரிங்களா? நிருமித்தனா என்ன வரணும், உருவாக்கிய அப்படின்ற பொருள் வரும். இது ஒண்ணும் இல்ல, சொல்லும் பொருள் தான். பாடலுக்கான பொருளை நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளை எடுக்க முடியும். சோ என்ன தமிழ் புக்ல இருக்கோ அதோட பொருள்களை நம்ம நல்லா படிச்சு வைக்கணும். இது சங்க இலக்கியத்துக்கும் தமிழ் எழுத்தாளர்கள் எழுதிய இலக்கியத்துக்கும் மட்டும்தான். அனைத்து பகுதியிலும் இருந்து கேட்கலாம். நம்ம எல்லாத்தையுமே பொருள் படிச்சு வைக்கணும் கண்டிப்பாக. புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க அனைத்து பொருள்களையும் படித்து வைத்தால் மட்டும்தான் இதுக்கான பதில் கூற முடியும். ஓகே, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று என்ன சொல்றாங்க, என்று பிறந்தவள்னே என்னால உணர முடியல அப்படின்னு ஒரு தமிழ் புலவர் பாடியிருக்காரு. இந்த தமிழ் புலவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா
இங்க 4 பேர் இருக்காங்க. வாணிதாசன் இருக்காரு, பாரதியார் இருக்காங்க, பாரதிதாசன் இருக்காங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரன் இருக்காங்க. ஸோ பாவலரேறு இந்த இடத்துல வெறும் அவரோட புனைப்பெயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்க வாணிதாசன் அவரோட பேர் இருக்குது, இங்க பாரதிதாசன், பாரதியார். எப்பவுமே நம்மளுக்கு குழப்பக்கூடிய 2 பேரு இவரும் இவரும் தான். ஆனா இதுக்கு பதில் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாரதியார். சரிங்களா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி பாடினது பாரதியாரு. ஸோ இப்போ வாணிதாசன் அப்படின்றவரை நம்ம தமிழ் இலக்கியத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாரதிதாசன் இருக்காரு, அவர் பிறந்ததை பார்க்கலாம். பாரதியார் இருக்கிறத பார்க்கலாம். பாரதியார் என்ன அப்படின்னா பாரதியாரோட பரம்பரையில ஒருத்தவர் தான் நம்ம பாரதிதாசன். ஸோ கனகசபை அப்படின்றது அவரோட பேரு. இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரன் இவங்களும் ஒரு பாரதியார் அவங்க வாரிசுல வந்த ஒரு பரம்பரை இனத்தவராக தான் இருப்பாங்க. ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அவரோட புனைப்பெயர் தான். அவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ பாவலரேறு அப்படின்றது யாரு? துரைமாணிக்கம் சொல்லிட்டு சொல்லலாம். அவங்களோட புத்தகங்கள்லாம் சொல்லணும். இப்போ பாரதியார் அப்படி இருக்காருன்னா பாரதியாரோட புத்தகங்கள்லாம் நம்ம கண்டிப்பா அவரோட எல்லா புக்கு படிச்சிருக்கணும். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, ஸோ இதெல்லாம் முக்கியமான, அதாவது பாரதியாரோட முக்கியமான படைப்புகள் இது எல்லாமே. இதுவும் பார்த்து வைக்கணும். அது போல பாரதிதாசனோட முக்கியமான படைப்புகளையும் நம்ம பார்த்து தான் போகணும். ஓகே, அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். தமிழ் மொழியில இருக்கிற பெரும்பாலும் எழுத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்றாங்க. அப்படி என்ன வலஞ்சொலி எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம புத்தகத்திலேயே இருக்கும். ஆ, ஏ, அவு இருக்கும், ந இருக்கும், ஏ இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தமிழ் மொழியில இருக்க வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான இலக்கிய நூல் தொல்காப்பியம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தப்பு இருக்குது. தொல்காப்பியம் அப்படின்றது நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான என்ன நூலா இருக்கும்? இலக்கண நூலா இருக்கணும். சரிங்களா? ஓகே, சரி. இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு இடம் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்டா பார்க்கும்போது இது சரி. அதாவது இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்கணும். அப்ப இந்த இதுல இருக்க ஸ்டேட்மெண்ட் சரி. அப்ப ஆன்சர் 1, 3. இப்ப இதுல இந்த கேள்வியிலேயே இன்னொன்னு நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்க ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த இணைப்பு சொற்கள்ல பாருங்க, இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும். சோ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 செயல், முன்பு ஒரு செயல், அதனால நடக்கக்கூடிய இன்னொரு செயல், அப்படி 2 செயல் வரும்போது அந்த இடத்துக்கு இடையில நம்ம பிறகு அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். சரி, ஓகே. இதோட முடிஞ்சிருச்சா? இல்ல, இதுக்கு முன்னாடி, அதாவது புத்தகத்துல இந்த வரிக்கு முன்னாடி இருக்கும். என்ன அப்படின்னா சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அங்கேயும் ஒரு லைன் முடிச்சிருக்கோம். அந்த லைன் போல இந்த லைனையும் கொண்டு வந்திருக்கோம். அப்போ 2 வரிகளும் ஒன்னா இருக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இணைப்பு சொற்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுபோல அப்படின்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி? அதுபோல. அதாவது சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்க வேண்டும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்னவும் பார்க்கணும், இணைப்பு சொற்களையும் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து இனிப்பு அல்லாத காய் என்பதன் சீர்மைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இனிப்பு அல்லாத காய் அப்படின்னா நம்ம புத்தகத்துல என்ன பார்ப்போம் அப்படின்னா பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ இனிப்பு அல்லாத காய்னா இப்ப நம்மளுக்கு சரியான விடை சீர்மை என்று கேட்டதால் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படிதான் சொல்லணும். ஓகேவா? சரியான வரிசைப்படுத்தலை தேடுக. இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்விதான். சோ நம்மளுக்கு 4 கேள்வி இருக்கு. கொஞ்சம் டவுட் இல்லாமையும் இந்த கேள்வி எடுக்க முடியும். சரிங்களா? சோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூவோட
அந்த பூ எப்படி ஒரு பூ வந்து தோன்றி அது விழுந்து அது மலர்ந்து அப்புறம் வாடுது அப்படின்றதுலதான் இது ஒவ்வொரு 7 நிலைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. பூவின் 7 நிலைகள். அதுல முதல் நிலையில இருந்து அந்த கடைசியா அது விழுந்து வாடுற நிலை வரைக்கும் என்ன அப்படின்றதான் நம்மளுக்கு புக்ல இருக்குது. ஸோ அதோட சரியான வரிசை வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பூ வந்து ஒரு அரும்பா தான் வரும். எப்படி வரும்? அரும்பா வரும். அது மொட்டாகும். அதுக்கடுத்து முகை, மலர், அலர், வி, செம்மல். இந்த வி செம்மலுக்கு கொடுத்துருப்பாங்க. வி பூ கீழே விழுந்த நிலையா. அதுல இந்த மலரும் அலரும் 10ஆம் வகுப்பு புக்ல இருக்கும். இந்த மலரும் அலரும் ஒண்ணுதான். என்னவா இருக்கும்னா அது மலர் விரிஞ்சிருக்கும், அதோட அலர், அது ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இந்த வி அப்படின்றது என்ன அப்படின்னா பூ விழுந்த நிலை அப்படின்னும், இந்த செம்மல் அப்படின்னா அந்த பூ விழுந்து வாடிய நிலையை தான் சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது தவறான இணையை கண்டறிக. சோ தவறான இணை ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேள்வி இருக்குது? தொல்காப்பியம், நன்னூல். இப்ப தொல்காப்பியம், நன்னூல்னாலே நமக்கு நல்லா தெரியுமே, இதெல்லாம் வந்து என்னது? இலக்கண நூல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. இப்ப இது ரெண்டுமே ஒரு கவிதை நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவிதை நூல் அல்ல, காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? சோ கவிதை நூல் அல்ல, என்னது? காப்பியம். சரி, காப்பியம்னா என்ன? காப்பியம் நம்மளுக்கு தமிழ்ல வந்து என்னென்ன காப்பியம் இருக்குது? 2 காப்பியம் இருக்கு. ஒண்ணு ஐம்பெரு காப்பியம், ஐம்பெரு காப்பியம். அதுக்கடுத்து ஐம்சிறு காப்பியம். அப்ப அதுல இப்ப நம்மளுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியத்துலதான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதுக்கடுத்து என்னென்ன இருக்கு? சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சோ இதுக்கான ஆன்சர் அவங்க கேட்டது தவறான இணை. சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பது ஒரு காப்பிய நூல், அதனால இது தப்பு. திருக்குறள், நாலடியார் என்பது அறநூல்கள். கண்டிப்பா கரெக்ட். இந்த திருக்குறளும் நாலடியாரும் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல திருக்குறள், நாலடியாரும் அறநூல்களா இருக்கு. 8 தொகை 10 பாட்டு அப்படின்னா இது சங்க இலக்கிய நூல்கள் தான். சரி, சங்க இலக்கியம் அப்படின்னா இதுல நம்ம படிக்க வேண்டியது முக்கியமா 8 தொகை கண்டிப்பா படிச்சாகணும். என்னது? 8 தொகை. 8 தொகைனா 8 சங்க புலவர்கள் வந்து, அதாவது சங்க புலவர்கள் உட்கார்ந்து எழுதப்பட்ட அந்த தொகை நூல்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 8 நூலா அடுக்கி வச்சிருப்பாங்க. தான் அந்த 8 தொகை அப்படின்றது. அப்புறம் 10 பாட்டு. இந்த 10 பாட்டு அப்படின்றதுக்கு எல்லாம் தனித்தனி ஆசிரியர் இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல் வந்து ஒரு 5 இருக்கும். அதுக்கடுத்து குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, இப்படி எல்லா நூல்களும் இருக்கும். இதுக்கு தனித்தனி ஆசிரியர் இருப்பாங்க. இந்த 8 தொகை அப்படின்ற நூல்களுக்கு தொகை நூலாவே இருக்கும். அதனால இதை நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? தொகை நூல் அப்படின்னு சொல்றோம். ஓகே. கேள்வி எண் 9, சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. சரியாக பொருந்தியுள்ள இணை இந்த இடத்துல என்ன இருக்குது? முதல் இது என்ன? அருகு, கோரை, இதெல்லாம் என்னது? சரி, அருகு அப்படின்றது ஒரு புல் வகை. இது எல்லாமே என்ன அப்படின்னா இலை வகை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அருகு, கோரை, ஆளு, பலா, இதெல்லாம் இந்த புல், மடல், ஓலை இதெல்லாமே என்ன அப்படின்னா இலை. இலைன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது என்னது? இலை. சரி, ஓகே. இப்ப அருகு அப்படின்றத என்ன சொல்றோம்? வீட்டுல எல்லாம் நம்ம ஒரு கிராம சைடு இருந்தீங்க அப்படின்னா இந்த விநாயகருக்கு எல்லாம் படைப்பாங்க. என்ன படைப்பாங்க? அருகம்புல்லு, அப்ப கோரை புல்லு அப்படின்னு கேட்பாங்க. சரி, இதுல வந்து நீங்க கோயிலுக்கு, விநாயகர் கோயிலுக்கே போனோம்னா அந்த இடத்துல மரம் இருக்கும். அது என்ன மரம் இருக்கும்? ஆலமரம் இருக்கும். அப்ப அங்க இருக்குது ஆல இலை, அரச இலை. பொங்கலுக்கு நம்ம என்ன வைப்போம்? மா இலை. அப்ப பலா இலை. வாழை இலை எதுல சாப்பிடுவோம்? இலையில தான் சாப்பிடுவோம், வாழை இலை. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்குது? சப்பாத்தி கள்ளி. இந்த சப்பாத்தி கள்ளி பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சப்பட்டியா இந்த மாதிரி இருக்கும். அப்ப அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மடல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சப்பாத்தி கள்ளி மடல் அப்படின்னு சொல்றாங்க. தாளை மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த பனையும், எது? பனை, தென்னை, தென்னை. இந்த பனையும் தென்னையும் ஒரு ஓலை வகையை சார்ந்தது. என்ன வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பனை ஓலையில ஒண்ணுக்கு போன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா சர 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 சரம் சவுண்டு கேட்குமா? அப்ப பனைக்கு என்ன சொல்லுவாங்க? ஓலை. தென்னைக்கு ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இங்க என்ன இருக்குது? கூந்தல் அப்படின்னு இருக்கு.
இந்த கூந்தல்லாம் என்ன, நீங்க நல்லா பாருங்க, பாக்கு மரம் பாருங்க. பாக்கு மரத்தோட அந்த இலைகள் வந்து கூந்தல் மாதிரி. கூந்தல் அப்படின்னா என்ன, கொய கொய கொயன்னு இருக்கணும், அழகா இருக்கணும், அது பேர் தான் கூந்தல். அப்ப கூந்தல் அப்படின்றது கமுகு அப்படின்னு சொல்றாங்க. கமுகுனா ஒண்ணும் இல்ல, பாக்கு மரம் தான். சரிங்களா? கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வி, கேள்வி எண் 10. தமிழ் எண்களை ஏறு வரிசையில் அமைத்து எழுதுக. இப்ப ஏறு வரிசைனா எப்படி இருக்கணும், 1 2 3 அந்த மாதிரி தான் போகணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கா அப்படின்றதுதான் தமிழ் எழுத்துல 1, அதுக்கடுத்து உ அப்படின்றது 2, ஞா அப்படின்றது 3. இப்படிதான் இதை ஏறு வரிசையில் அமைச்சிருக்காங்க. வேற எதுவுமே அதற்கான சரியான வழி இல்லை. இது ஆ அப்படின்றது 8 அப்படின்னு இருக்குது, இங்க ஞா அப்படின்றது 3ல அமைஞ்சிருக்குது. ஸோ இங்க நியூ அப்படின்றது எத்தனையா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது 9ஆம் நம்பர் அமைஞ்சிருக்குது. ஸோ இது தவறானது. சரி, தமிழ் எண்களை ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க, இதுதான் சரி. ஓகே. சொற்களை அவை இடம்பெறும் நூல்களை பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும். இப்ப பொதுவா வந்து வேளாண்மை அப்படின்ற வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேளாண்மைன்ற வார்த்தை வந்து எந்த நூல்ல வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம், 8 தொகை நூல்லாம் ரொம்ப முக்கியமா படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுல இங்க இருக்கிறதுல வேளாண்மை அப்படின்றது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மை பொதுவா நம்மளால எதுல பண்ண முடியும், களி, சகதி, சரிங்களா, சேரு, அப்படி இருக்க ஒரு இடத்துலதான் நம்மளால பொதுவா பண்ண முடியும் வேளாண்மை. சோ வேளாண்மை அப்படின்றது கலித்தொகை. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து உழவர். உழவர் அப்படின்ற சொல் வந்து நற்றிணையில தான் இருக்கும். சரிங்களா? உழவர்ன்ற சொல் எங்க இருக்கும், நற்றிணையில தான் இருக்கும். சரி, அதுக்கடுத்து 3வது வரி என்ன இருக்குது, பாம்பு அப்படின்னு இருக்கு. பாம்பு எங்க இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது குறுந்தொகையில இருக்கக்கூடிய ஒரு வரிதான். பாம்பு அப்படின்ற சொல் வந்து எந்த 8 தொகை நூல்ல இருக்காமா, குறுந்தொகை. அப்ப பாம்பு, முதலை, மீன், செய், இந்த வார்த்தைகள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொகையில தான் இருக்கும். அதுக்கடுத்து வெள்ளம் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இந்த வெள்ளம் அப்படின்றது எங்க இருக்கும்னா கடைக்கு போய் என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரூபா கொடுத்து வெள்ளம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பொதுவா வீட்டுல சொல்லுவாங்க. சரிங்களா? வெள்ளம் வாங்கணும்னா ஒரு 10 ரூபா கொடுத்து நம்ம போய் என்ன பண்ணலாம், வெள்ளம் வாங்கலாம். 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம இந்த வெள்ளத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கடுத்து கோடை. அப்ப கோடை அப்படின்றது என்ன அப்படின்னா எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடை மாசம் நல்லா வெயில் அடிக்கும், அதனால நம்ம மனசுலாம் கஷ்டப்படும், அதுக்காக ஒரு மருந்து போட்டுக்கலாம். சரிங்களா? கோடை மருந்து என்ற வார்த்தை இரண்டும் அகநானூர்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி போலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லணுமா, 1க்கு 3 எங்க இருக்குது, ஆப்ஷன் பாம்பே. மொழியை பேசவும் எழுதவும் செய்யப்பட்ட வரையறைகளே இலக்கணம். ஓகே, மொழியை பேசவும் நம்ம எப்படி பேசணும்னோ அதை எப்படி எழுதணும் செய்யப்பட்ட வரையறை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட் தான். அதுக்கடுத்து 2வது வரி என்ன இருக்குது, தமிழ் மொழியின் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். ஆமா, தமிழ் மொழியோட இலக்கணம் எத்தனை, மொத்தம் 5. அது என்னென்ன அப்படின்னா எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அடுத்து அணி. ஓகே, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 இலக்கணம் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, எழுத்து இருக்கு. எழுத்து உருவாகும், அந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து சொல் உருவாகும். அப்ப அந்த சொல்கள்லாம் சேர்ந்துதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு பொருள் தரும். இந்த பொருள்லாம் எப்படி அடுக்கணும் அப்படின்றத யாப்புல சொல்றோம். அப்ப இது எல்லாத்தையும் கடந்து அதுக்கு எப்படி அழகு சேர்க்கிறது, அணி என்றால் அழகு. இப்போ அதை ஒரு எழுத்தை உருவாக்குறோம், அந்த எழுத்துக்கு என்ன பண்றோம், சொற்களை சொல்ல ஆக்குறோம், அந்த சொல்லுக்கு பொருள் கொடுக்குறோம், பொருளுக்கு அப்புறம் அதை யாப்பு, கட்டு, யாப்பு அப்படின்னா சொல்லுவாங்க கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதெல்லாம் கட்டி ஒரு பொருளை உருவாக்கி வச்சிடறோம். அதுக்கடுத்து அதுக்கு அழகு சேர்க்கிறோம். அப்ப 2வது வரியும் கரெக்ட். 3வது வரி என்ன இருக்கு, தமிழ் மொழியின் 5வது இலக்கணம் யாப்பிலக்கணம். இப்பதான் அங்க சொன்னேன், யாப்பிலக்கணம் அப்படின்றது 4வது தான். 5வது வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணிதான் வரக்கூடியது. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 1 2 சரி. ஓகே, எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவை குறிப்பது. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா
எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவை குறிப்பது மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாத்திரைனா என்ன? மாத்திரை அப்படின்றது ஒரு கண் இமைக்கவும் ஒரு கை நொடிக்கவும் ஆகும் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு நொடிக்குள்ள அந்த கண் இமைக்கிறதுக்கும் அந்த கை நொடிக்கிறதுக்கும் ஆகுற கால அளவுல அந்த எழுத்துக்கள் உருவாகுதான். சோ அத மாத்திரை அப்படின்ற இடத்துல சொல்றாங்க. ஓகே, மாத்திரை அப்படின்னா எழுத்து உருவாகுது. நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. மாத்திரையில என்னென்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, கால் மாத்திரை அப்படின்லாம் சொல்லுவோம். சோ நெடில் எழுத்து அப்படின்றது 2 மாத்திரை அப்படின்னும், குறில் எழுத்து 1 மாத்திரை அப்படின்னு சொல்றோம். ஓகே, மெய் மற்றும் ஆயுத எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. கரெக்ட். மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஆயுத எழுத்த ஒரு மெய் எழுத்தா தான் நம்ம கருதுறோம். சரிங்களா? அது தனித்து இயங்காது. ஓகே, அப்ப ஆயுத எழுத்த ஒரு மெய் எழுத்தா தான் கருதுறோம், அதுக்கும் அரை மாத்திரை. இப்ப இதுக்கு சரியான மேல்காணும் கூற்றுகளை ஆயுக. அப்ப இதுல சரியானது அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத ஒன்று என்ன இருக்கு? ஓகே, கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. வலஞ்சொலி அப்படின்னா, வளம் அப்படின்னா கடிகாரத்துல எப்படி சொல்லலும், அந்த முள்ளு, கடிகாரத்தின் முள்ளு எப்படி சொல்லலும், இப்படியே டிக் 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 டிக்னு இந்த பக்கமா தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப இதுதான் இங்க இருந்து வர்றனால இது பேர் என்னதான்? வலஞ்சொலி. அதனால இதை நம்ம என்ன வைக்கிறோம்? கிளாக் வைஸ். ஓகேவா? சரி. அதுக்கடுத்து இணையம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்ட எல்லா விஷயமும் இதுதான், எல்லாரும் பயன்படுத்துற ஒரு விஷயம், இன்டர்நெட். அப்ப இணையம்னா என்னது? இன்டர்நெட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ இதுக்கான பொருந்தாத ஒன்று ஆன்சர் இதுதான். அதுக்கடுத்து அங்க என்ன கொடுத்துருக்காங்க? தேடு பொறி அப்படின்னு இருக்காங்க. தேடுதல். தேடுதல்னா என்ன? சர்ச், தேடுறோம், சர்ச் இன்ஜின். தேடு பொறினா என்ன? இன்ஜின். தொடு, தொடு அப்ப என்ன பண்ணணும்? டச், டச் ஸ்கிரீன் தான் தொடுதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் சி. அதுக்கு எடுத்து போலாமா? பொறுத்துக. சொல்லும் பொருளும், மீண்டும் சொல்லும் பொருளும். சரி. கொங்கு அப்படின்னா என்ன? மகரந்தம். மேரு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இமயமலை. நம்ம வரலாறு புக்ல கூட பார்த்திருப்போம். தென்னகத்தின் மேரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப தென்னகத்தின் மேரு அப்படின்னா என்ன? தென்னகத்தின் மேரு அப்படின்னா தெற்கு பகுதியில் இருக்க இமயமலை. இப்போ இதுக்கு 2 இருக்கு. தென்னகத்தின் மேரு அப்படின்னு நீங்க வரலாறு அப்படின்னு பார்த்து கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அது தஞ்சை பெரிய கோயில். சரிங்களா? இதுவே தென்னகத்தின் மேரு அப்படின்னு நம்ம பயாலஜில புவியியல் ஜியாகிரபில பாத்தீங்க அப்படின்னா ஆனைமுடி. சரிங்களா? தென்னகத்தின் மேரு அப்படின்றது ஆனைமுடியாவும், தென்னகத்தின் மேரு இமயமலையாவும் தென்னகத்துல இருக்குது. மேரு அப்படின்னா என்ன? இமயமலை, தஞ்சை பெரிய கோயில தென்னகத்தின் மேருன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து திகிரி அப்படின்னா என்ன? ஆணை சக்கரம். அலி, அலி இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா கருணை. இந்த கருணைய இங்கிலீஷ்ல கலைச்சொற்கள்ல கொடுத்திருப்பாங்க, மெர்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து திங்கள். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம், நிலவு. ஓகே, அடுத்த கேள்வி, தமிழின் முதல் காப்பியம். நல்ல கேள்வி. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அதுக்கு முன்னாடி காப்பியம் இல்லையா? இல்ல. ஏன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு இளங்கோவடிகள் எழுதிய காப்பியம் சிலப்பதிகாரம். 50 காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம். ஆமாம், சரி, 50 காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் முத்தமிழ் காப்பியம்? அதனால எதனால இதை முத்தமிழ் காப்பியம் சொல்றான்? சோ இதுல ஒரு இயலையும் இசையையும் ஒரு நாடகத்தையும், மாதவி ஆடிய நாடகம், அங்க வாசிக்கப்படக்கூடிய இசை, அங்க வாசிக்கப்படக்கூடிய பாடல், இது எல்லாத்தையுமே நம்ம இதுல சொல்லிருக்கனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னும். குடிமக்கள் பொதுவா அரசனையும் அரசியையும் வைத்து பாடப்படக்கூடிய அந்த காலத்துல சங்க இலக்கியம், சங்க மருவிய காலம், அதுக்கு பிறகுதான் நம்ம பாக்குறோம். அந்த காலத்திலேயே என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களை வச்சு எழுதப்பட்டனால குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டு. நல்லா எல்லாமே இருக்கு, நம்ம முன்கூட்டியே சொன்னதும். இப்ப தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 50 காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இதுவும் சரி.
அப்ப ஆன்சர் அனைத்தும். சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப கூற்றுகளை சரியானது எது? அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பின் வருவனவற்றில் சரியற்ற ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்காங்க. சரியற்ற ஒன்று இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுக. நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட டைரக்ட் சிலபஸ். ஓகே, வெண்மை கூட்டல் குடை அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா வெண்குடை. கரெக்டா தான் பிரிச்சிருக்காங்க. வெண்குடை அப்படின்னா என்னன்னா வெண்மை நிறத்திலான குடையை தான் வந்து வெண்குடை அப்படின்னு சொல்றோம். சோ அதனால இது பண்பு தொகை, மை போகும், வெண்குடை அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அப்ப இது சரி. இவங்க கேட்டது சரியற்ற ஒன்று. இதுதான் பார்க்கணும். சரியான ஒன்றா சரியற்ற ஒன்றா? சரியற்ற ஒன்று. அப்போ அடுத்த கேள்வி, பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இன் வரும்போதுதான் நம்மளுக்கு புணர்ச்சி விதியில வரணும். சரிங்களா? சோ இந்த இன் வந்தனால இந்த இடம் தப்பு. தவறான கேள்வி. பதில் அளிச்சு நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். ஓகே, தென் திசை குமரி வடதிசைக்கு ஏகுவீராயின் ஓகே என்னும் பாடல் அடிகள் குறிப்பிடுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் திசை குமரி வடதிசை ஏகுவீராயின் பாடல் அடிகள் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. பறவைகள் வலசை போற செய்தியை பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. சக்திமுத்தா புலவர் அப்படின்ற புலவர் வந்து இந்த பாடலை பாடியிருப்பாரு. நாராய் நாராய் செங்கல் நாராய் அந்த பாடலும் பாடியிருப்பாரு. அதுல ஒரு வரி தான் அதுக்கு அடுத்தாப்புல இருக்க ஒரு வரி தான் இந்த வரியும். சக்திமுத்தா புலவர் தான் இதுக்கு ஆசிரியர். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா ஆர்னித்தாலஜி. சரி, பறவை இங்க பத்தி வலசை போறதை பத்தி பார்த்தோம். ஆர்னித்தாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா பறவைகளை பற்றி படிக்கிற படிப்பு. சரிங்களா? எது? பறவைகளை பற்றி படிக்கிற படிப்பு தான் வந்து ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தமிழ் இலக்கணத்தில் எழுத்துகள் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து எத்தனை? 2. என்ன இருக்கும்? முதல் எழுத்து எது? முதல் எழுத்து 1. இன்னொன்னு என்ன? சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்துல என்னென்ன இருக்குது? முதல் எழுத்து மொத்தம் 30 இருக்கும். அது என்னென்ன இருக்கும்? உயிர் 12, மெய் 18. இது ரெண்டு என்னது? முதல் எழுத்துக்குள்ள அடங்கக்கூடிய அந்த 30 எழுத்துக்கள். இந்த சார்பு எழுத்து மொத்தம் 10 வகைப்படும். சரிங்களா? சார்பு எழுத்து 10 வகைப்படும். ஒன்றை சார்ந்து இயங்குவதால் இதனை சார்பெழுத்து அப்படின்னும் சொல்றோம். சரிங்களா? தமிழ் இலக்கணத்தில் எழுத்துக்கள் 2 வகைப்படும். சரியானது. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30, இதுவும் சரியானது. சார்பு எழுத்துக்கள் 10, அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேறுக. உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் உயிரையும் வரி வடிவம் மெய்யையும் ஒலிக்கும் கால அளவு உயிரையும் சார்ந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? உயிர்மெய், அதாவது சரியான கூற்று. என்னது? சரியான கூற்று உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமா ஒரு க அப்படின்னு எழுதிக்கங்களேன். இந்த க அப்படின்றது ஒரு உயிர்மெய் எழுத்து. சரி, இப்போ இதுல உயிர் இருக்கு. என்ன இருக்கு? உயிர் இக்கு அப்படின்ற மெய்யெழுத்தும் அ அப்படின்ற உயிரெழுத்தும் இருக்கனால இதை என்ன சொல்றோம்? உயிர்மெய் எழுத்து. இந்த எழுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து நம்ம பார்ப்போம். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். க அப்படின்னா அந்த இடத்துல ஆதான் முடியுது. அப்ப ஒளி வடிவம். ஓகே, வரி வடிவம் க அப்படின்னு சொல்லும் போது அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இக் அப்படின்ற எழுத்தை தான் நீங்க எழுதுவீங்க. வரி வடிவமா எழுதும் போது ஒலிக்கும் கால அளவு உயிரை நீங்க எப்படி அ அப்படின்றத உச்சரிக்கிறீங்களோ அது போலதான் காவையும் நம்ம உச்சரிப்போம். சோ இது சரியான பதில். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் ஏவும் இருக்கு, டியும் இருக்கு. இதுல இந்த மெய் ஒன்று வருது. ஓகே, உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருக்கும். ஆமாம், உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருக்கும். வெறும் உயிரை மட்டும் சார்ந்து இருக்க முடியாது. இந்த வரி தான் கரெக்டான வரி. இந்த வரி தப்பு. ஆன்சர்
டெல்லி. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் உயிரையும் மெய்யையும் நம்ம க அப்படின்றத எழுதணும். ஸோ அந்த க அப்படின்னு எழுதும் போது அங்க இருக்க என்னவா இருக்குது, இக்கு கூட்டல் ஆ அப்படின்றத சேர்த்து தான் க அப்படின்னு சொல்றதுனால அது உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருக்குது ஒலி வடிவம். ஓகே, ஆன்சர் டெல்லி 22. அடுத்த கேள்வி. தனக்கு முன் குறிலையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வரும் எழுத்தை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது எந்த எழுத்து தனக்கு முன் குறிலையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வரும் அப்படின்னா அங்க வரது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கனா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன, ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றோம். மற்ற பேர்கள் தனிநிலை, அக்கேனம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, இதெல்லாம் நம்ம ஆயுத எழுத்துக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள். சரிங்களா?